தொகைன்னு சொல்லி எது கொடுத்தீங்க? இந்த மாதிரி நடுத்தர பெண்கள் வந்து இந்த 1000 ரூபாய் வச்சு குடும்ப செலவுக்கு பயன்படுத்திப்பீங்க அப்படின்னு சொல்லி தானே சார் கொடுத்தீங்க. 1000 ரூபாய் கொடுத்துட்டீங்க. இந்த சைடு என்ன பண்றீங்க? பால், தக்காளி, வெங்காயம், காய்கறி எல்லாம் விலை ஏற்றிடுறீங்க. இந்த பக்கம் 1000 ரூபாய் கொடுத்துட்டு அந்த பக்கம் 1000 ரூபாய் வசூல் பண்ணிக்கிறீங்க. அதுக்கு நீங்க 1000 ரூபாய் கொடுக்காமலே இருக்கலாமே எங்களுக்கு. டூரிங் டாக்கிஸ் ரசிகர்களுக்கு வணக்கம். வாங்க லென்ஸ் நிகழ்ச்சிக்கு போகலாம். என்னம்மா முதல் கேள்வி? நடிகர் அர்ஜுனன் நடிகர் பார்த்திபன் ஒரு படம் நடிக்கிறதா இருந்ததே, அந்த படம் டிராப் ஆச்சு. அந்த படத்தை பத்தின தகவல்கள் இருந்தா ஷேர் பண்ண முடியுமான்னு முகமது கேட்டிருக்காங்க. அர்ஜுனும் பார்த்திபனும் நடிப்பதாக இருந்த திரைப்படம் நின்று போனதை பற்றி நீங்களே உங்களுடைய கேள்வியில் தெளிவாக குறிப்பிட்டிருக்கீங்க. நின்று போன படத்தை பற்றி நான் என்ன தகவல் சொல்ல முடியும்? கே பாலச்சந்தர் சாருடைய படங்கள்ல நடிச்ச நடிகை சுதா இப்போ திரைப்படங்கள்ல நடிக்கிறாங்களான்னு கோவைப்புதூர்ல இருந்து பாபு கேட்டிருக்காங்க. கே பாலச்சந்தருடைய பல திரைப்படங்களில் நடித்த சுதா 2000 ஆண்டு வரையிலே தொடர்ந்து பல திரைப்படங்களில் நடிச்சிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் மெல்ல மெல்ல அவங்க படங்களில் நடிக்கிறத குறைச்சிக்கிட்டாங்களா இல்லை வாய்ப்புகள் குறைந்ததான்னு தெரியல. கடந்த ஒரு 1-2 ஆண்டுகளாக சுதா திரைப்படங்களில் நடிப்பதாக தெரியல. மறைந்த தயாரிப்பாளர் RM வீரப்பன் சாரை பத்தின சுவாரஸ்யமான தகவல்கள் இருந்தா ஷேர் பண்ண முடியுமான்னு தர்மபுரியிலிருந்து ராஜா கேட்டிருக்காங்க. ஒரு மனிதன் நேர்மையானவனாகவும் உழைப்பாளியாகவும் இருந்தால் எந்த அளவுக்கு அந்த மனிதன் உயர முடியும் அப்படின்றதுக்கு ஒரு உதாரணமாக இருந்தவர் தான் RM வீரப்பன். எம்ஜிஆரோடு அவருடைய வாழ்க்கை எப்படி இணைந்திருந்தது அப்படின்றத பற்றி உங்கள் எல்லாருக்குமே நல்லா தெரியும். அப்படிப்பட்ட எம்ஜிஆரோடு பல விஷயங்களில் RM வீரப்பன் முரண்பட்டிருக்கிறார். அப்படி ஒரு முரண்பட்டதெல்லாம் எதுக்கான்னு பார்த்தா எம்ஜிஆருடைய நலனுக்காக. அதன் காரணமாகத்தான் எம்ஜிஆரோடு பல முறை அவருக்கு மோதல்கள் ஏற்பட்டிருக்கின்றன. அந்த மோதல்கள் எல்லாவற்றையும் மீறி எம்ஜிஆருடைய கடைசி காலம் வரைக்கும் எம்ஜிஆரோடு அவருடைய உறவு நீடித்தது என்றால் அதுக்கு முக்கியமான காரணம் RM வீரப்பன் எப்படிப்பட்ட ஒரு விசுவாசி என்பதை எம்ஜிஆர் பூரணமாக உணர்ந்திருந்தது தான். பல வருஷங்களுக்கு முன்னாடி கே பாக்யராஜ் சாரினுடைய நடிப்பில் காவடி சிந்துன்னு ஒரு திரைப்படம் வரதா இருந்தது. அந்த படத்தினுடைய கேசட் கூட வந்தது. ஆனால் திரைப்படம் மட்டும் ரிலீஸ் ஆகவே இல்லையே. அதுக்கான காரணம் என்னன்னு அம்ஜிக்கரையிலிருந்து பத்மநாபன் கேட்டிருக்காங்க. முக்தா பிலிம்ஸ் நிறுவனத்தோடு இணைந்து கே பாக்யராஜ் உருவாக்க இருந்த திரைப்படம் தான் காவடி சிந்து திரைப்படம். அந்த படத்திற்கான எல்லா பாடல்களையும் பாக்யராஜ் பதிவு செய்து விட்டார். அவர் தான் அந்த படத்துக்கு இசையமைப்பாளரும் கூட. ஒரு 10 நாட்கள் அந்த படத்தினுடைய படப்பிடிப்பு கூட நடைபெற்றது. அதற்கு பின்னாலே அந்த படத்தினுடைய தயாரிப்பு நிறுவனமான முக்தா பிலிம்ஸுக்கும் அவருக்கும் ஏற்பட்ட கருத்து வேறுபாடுகள் காரணமாகத்தான் அந்த படம் தொடராமல் அப்படியே நின்று விட்டது. சார், நீங்கள் இதுவரைக்கும் பார்க்காத சிவாஜி கணேசன் சாரினுடைய படங்கள் ஏதாவது இருக்கா? அப்படி இருந்ததுன்னா அது என்ன திரைப்படம்னு கோயம்புத்தூர்லேருந்து சுரேஷ் கேட்டிருக்காங்க. சிவாஜி நடித்து ஆரம்ப கட்டங்களில் வெளியான அவருடைய மொழி மாற்ற படங்கள் 2-3 படங்களை நான் பார்க்கல. அதே மாதிரி சிரஞ்சீவி உட்பட இன்னும் சில படங்களை நான் பார்க்கல. மொத்தத்தில் சிவாஜி நடித்த படங்களில் நான் பார்க்காத படங்கள்னா ஒரு 10 படங்கள் தேரும். உலக நாயகன் கமல்ஹாசன் சார் அண்ட் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார் 2 பேரும் சேர்ந்து நடிச்ச பல திரைப்படங்கள்ல இந்த திரைப்படத்திலேயாவது அண்ணன் தம்பியா 2 பேரும் நடிச்சிருக்காங்களா? அப்படி நடிச்சிருந்தாங்கன்னா அது என்ன திரைப்படம்னு சொல்ல முடியுமான்னு சென்னையிலிருந்து கௌஷிக் கேட்டிருக்காங்க. ரஜினியும் கமலும் நண்பர்களாக பல திரைப்படங்களை இணைந்து நடித்திருக்கிறார்களே தவிர சகோதரர்களாக அவங்க எந்த படத்திலும் இணைஞ்சு நடிக்கல. நெட்ஃப்ளிக்ஸில் ஒரு திரைப்படம் அல்லது வெப் சீரிஸ் ரிலீஸ் ஆகும்பொழுது அதோட ஒரிஜினல் லாங்குவேஜில் கெட்ட வார்த்தை இருந்தாலும் தமிழில் டப்பிங் பண்ணும்பொழுது கூடிய அளவில் கெட்ட வார்த்தைகள் தவிர்க்கப்படுது. ஆனால் அமேசான் பிரைம் அண்ட் சோனி லைவ்ல ஒரிஜினல் லாங்குவேஜில் கெட்ட வார்த்தைகள் இல்லைனாலும் தமிழ் மொழியில் டப்பிங் பண்ணும்பொழுது கெட்ட வார்த்தைகள் திணிக்கப்படுது. ஒரு நிறுவனம் சமூக பொறுப்போடு செயல்படும் பொழுது ஏனைய நிறுவனங்கள் அதுக்கு எதிராக செயல்படுறதுக்கான காரணம் என்னன்னு மட்டக்களப்பிலிருந்து மயூரன் கேட்டிருக்காங்க. ஒரு திரைப்படத்தையோ அல்லது வெப் சீரிஸையோ மொழி மாற்றம் செய்யும் போது கெட்ட கெட்ட வார்த்தைகள் எல்லாம் போட்டு மொழி மாற்றம் செய்யுங்கள் அப்படின்னு எந்த நிறுவனத்திலேயாவது சொல்லுவாங்களா என்ன? அமேசான், சோனி லைவ் போன்ற நிறுவனங்களுடைய வெப் சீரிஸில் இது போன்ற தவறுகள் நேர்கிறது என்றால் அதுக்கு முக்கியமான காரணம் அந்த டப்பிங்குக்கு பொறுப்பேற்றிருப்பவர்கள் தான். சார், நீங்கள் கடைசியாக மக்கள் தொடர்பாளராக பணியாற்றின திரைப்படம் எதுன்னு மாத்தூர்லேருந்து கந்தன் கேட்டிருக்காங்க. பாரதி ராஜாவுடைய அலையன் கோவில் படத்தில் உதவி இயக்குனராக பணியாற்ற தொடங்கிய உடனேயே மக்கள் தொடர்பாளர் பணியை மெல்ல மெல்ல நான் குறைத்து கொண்டேன். ஆனாலும் அந்த படத்தினுடைய வெளியீட்டுக்கு பின்னாலும் சில படங்களில் என்னுடைய பெயர்கள் இடம்பெற்றன. அதனால் குறிப்பிட்டு எந்த படம் நான் மக்கள் தொடர்பாளராக பணியாற்றிய கடைசி படம் அப்படின்னு என்னால் சொல்ல முடியல. RM வீரப்பன் சார் தன்னுடைய கடைசி காலம் வரைக்கும் திமுகவில் கலைஞர் கருணாநிதி ஐயாவினுடைய விசுவாசியா இருந்தும் கட்சியில எந்த விதமான பதவி பிரதிநிதித்துவம் தராதுக்கான காரணம் என்னன்னு தெரிஞ்சா சொல்ல முடியுமான்னு திருச்சியிலிருந்து பாலு கேட்டிருக்காங்க. கலைஞருக்கும் மறைந்த RM வீரப்பன் அவர்களுக்கும் நல்ல நெருக்கம் இருந்த போதிலும் கலைஞர் அவருக்கு எந்த பதவியும் வழங்கலைன்னா அதுக்கு முக்கியமான காரணம் அது போன்ற பதவிகள் எதற்கும் RM வீரப்பன் ஆசைப்படாமல் இருந்ததுதான். அவரை பொறுத்த வரைக்கும் அவர் தீவிரமான எம்ஜிஆர் விசுவாசி. அப்படி இருக்க கலைஞர் தருகின்ற பொறுப்பை அவர் ஏற்றுக்கொள்வது அவ்வளோ சரியா இருக்குமா சொல்லுங்க? சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார் இந்த வேஷத்துல நடிச்சா நல்லா இருக்கும்னு நீங்க நினைக்கிற வேடம் எதுன்னு மாத்தூர்ல இருந்து கந்தன் கேட்டிருக்காங்க. சரித்திர பின்னணி உள்ள ஒரு திரைப்படத்திலே ஒரு மன்னனாக நடிச்சா
நல்லா இருக்கும் அப்படின்றது என்னுடைய எண்ணம். தியாகராஜ பாகவதர் சாரனுடைய வாழ்க்கை வரலாறு படமா எடுக்க தமிழ் சினிமால முயற்சி எடுத்திருக்காங்களான்னு சென்னையில இருந்து சிவனேசன் கேட்டிருக்காங்க. தியாகராஜ பாகவதருடைய வாழ்க்கை வரலாற்றை திரைப்படமாக எடுக்கின்ற முயற்சியில இப்போது யாரும் இருப்பதாக தெரியல. இன்னும் வேட்டையன் விடாமுயற்சி ஆகிய திரைப்படங்களுடைய தெலுங்கு, கன்னடம், ஹிந்தி ஆகிய மொழிகளில் தலைப்புகள் வெளியிடப்படல. லால் சலாம் திரைப்படம் மாதிரி ஒருவேளை இதையும் கடைசி நிமிஷத்துல அறிவிச்சு அவசர அவசரமா படத்தை ரிலீஸ் பண்ணிடுவாங்களா? லால் சலாம் அண்ட் சந்திரமுகி ஆகிய திரைப்படங்கள் மூலியமா லைக்கா நிறுவனம் பாடம் கத்தும் இப்படி தொடர்றதுக்கான காரணம் என்னன்னு ஸ்ரீலங்கால மதிஷாந்த் கேட்டிருக்காங்க. உங்களுடைய கேள்வியை ஒரு நினைவூட்டலாக எடுத்துக்கொண்டு லைக்கா புரொடக்ஷன்ஸ் இது போன்ற தவறுகளை எல்லாம் சரி செஞ்சாங்கன்னா நல்லா இருக்கும். இயக்குனர் இமயம் பாரதிராஜா சார் இப்ப ஏதாவது திரைப்படங்களை இயக்குறாரான்னு பல்லாவரம்ல இருந்து டேவிட் கேட்டிருக்காங்க. பாரதிராஜாவை பொறுத்த வரைக்கும் இப்போதும் படங்களை இயக்க வேண்டும் என்ற ஆசை அவருக்கு இருக்குது. ஆனால் அவருடைய உடல்நிலை ஒத்துழைக்கலை. அதன் காரணமாக தான் இப்போது எந்த படத்தையும் அவர் இயக்கலை. சார், நடிகைகளுக்கு திருமணம் அவசியமான நாங்குநேரியிலிருந்து ஆறுமுகம் கேட்டிருக்காங்க. எந்த அர்த்தத்தில் இந்த கேள்வி நீங்கள் கேட்டீங்க அப்படின்னு எனக்கு புரியல. நடிகைகளுக்கு வேறு எதுவெல்லாம் தேவையில்லை அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்றத சொல்லிட்டீங்கன்னா உங்கள் கேள்விக்கு பதிலளிக்கிறதுக்கு கொஞ்சம் சுலபமாக இருக்கும். இயக்குனர்கள் பாலச்சந்தர் அண்ட் பாரதிராஜா இவங்க 2 பேருக்கும் இடையே என்ன ஒற்றுமை அண்ட் என்ன வேற்றுமைன்னு விருதுநகர்ல இருந்து கார்த்திக் ராஜா கேட்டிருக்காங்க. பாலச்சந்தர், பாரதிராஜா இருவருக்கும் உள்ள ஒற்றுமை என்ன? இருவருமே பல புதுமுகங்களை தமிழ் சினிமாவுக்கு தந்தவர்கள். வேற்றுமை என்று எடுத்துக்கொண்டால் பாலச்சந்தர் பலதரப்பட்ட படங்களை உருவாக்கினார். அப்படி பலதரப்பட்ட படங்களை உருவாக்குவதற்கான வாய்ப்பும் சூழலும் பாரதிராஜாவுக்கு அமையவில்லை. சார், ஒரு திரைப்படத்தை எடிட்டிங் ரூம்ல பார்க்கும்பொழுதே அந்த படத்தினுடைய ரிசல்ட் தெரிஞ்சிடும் இல்லையா? இதை பத்தி உங்களுடைய கருத்து என்ன? கோயம்புத்தூர்ல இருந்து சுரேஷ் கேட்டிருக்காங்க. ஒரு 10% படங்களை பொறுத்த வரைக்கும் எடிட்டிங் ரூமில் அந்த படத்தை பார்க்கும்போதே அந்த படம் தேருமா தேராதா அப்படின்றத கண்டுபிடித்து விட முடியும். மற்ற 90% படங்கள் இருக்குல்ல, அந்த படங்கள் மேலே அந்த இயக்குநர்களுக்கு இருக்கிற அஃபெக்ஷன் இருக்குல்ல, அது அவருடைய கண்ணை மறைத்து விடும். அதனால் அந்த எடிட்டிங் ரூமில் பார்க்கும்போது அந்த படம் நிச்சயமாக வெற்றி பெறும் அப்படின்னு தான் அவங்க நினைப்பாங்க. அப்படி என்னுடைய நிறுவனங்களிலே உருவான பல திரைப்படங்களை பற்றி நான் நினச்சிருக்கேன். அதே மாதிரி பாரதிராஜா நினச்சிருக்கார். இது போன்ற அனுபவம் தமிழ் சினிமாவில் மட்டும் இல்லை, இந்திய சினிமாவிலே பலருக்கும் உண்டு. அடுத்து இன்று ஒரு தகவல். நடிகர் திலகம் சிவாஜி ஜெயலலிதாவுடைய நடிப்பிலே வெளியான முதல் திரைப்படம்னா அது சி.வி. ராஜனுடைய இயக்கத்தில் உருவான கலாட்டா கல்யாணம் படம் தான் என்றாலும் அதற்கு முன்னாலேயே சிவாஜியுடன் சேர்ந்து ஒரு திரைப்படத்தில் நடித்திருந்தார் ஜெயலலிதா அப்படின்றத பற்றி உங்களில் எத்தனை பேருக்கு தெரியும் அப்படின்னு எனக்கு தெரியல. அந்த திரைப்படத்தை உருவாக்க இருந்தவர் இயக்குனர் ஸ்ரீதர். சுமை தாங்கி படத்தை தொடர்ந்து தனக்காக ஒரு படத்தை இயக்கி தரும்படி ஸ்ரீதர்கிட்ட கேட்டார் கோவை செழியன். அவருக்காக ஸ்ரீதர் உருவாக்கிய திரைப்படம் தான் ஊட்டி வரை உறவு. முதல்ல அந்த படத்தில் நடிக்கிற நட்சத்திரங்கள் யார் யார் தெரியுமா? சிவாஜி, கே.ஆர். விஜயா, ஜெயலலிதா, சச்சு ஆகியோர் தான். இந்த நட்சத்திரங்களை வைத்து ஏறக்குறைய 10 நாட்கள் படப்பிடிப்பும் நடத்தி விட்டார் ஸ்ரீதர். 10 நாட்கள் அந்த படத்துடைய படப்பிடிப்பு நடந்ததற்கு பின்னாலே என்ன காரணத்தாலும் ஸ்ரீதருக்கு அந்த கதையில் திருப்தி இல்லை. உடனே அந்த படத்துடைய தயாரிப்பாளரான கோவை செழியனை அழைத்து, இந்த படத்துடைய கதை எனக்கு அவ்வளோவா பிடிக்கல, அதனால் வேறொரு கதையை தயார் செய்கிறேன், அதற்கு பின்னாலே படப்பிடிப்பு வைத்து கொள்ளலாம் அப்படின்னு சொன்னார். அதற்கு கோவை செழியனும் ஒப்புக்கொண்டார். சில மாதங்கள் கழித்து காலமெல்லாம் காத்திருப்பேன் என்ற பெயரிலே ஒரு கதையை உருவாக்கி அந்த கதைக்கான படப்பிடிப்பை 2-3 நாட்கள் நடத்தினார் ஸ்ரீதர். முதல் கதை ஸ்ரீதருக்கு பிடிக்கல, 2வது கதை கோவை செழியனுக்கு பிடிக்கல. உங்களுடைய பஞ்ச் இந்த கதையில் இல்லையே என்று கோவை செழியன் ஸ்ரீதர்கிட்ட சொல்லவே அந்த கதையை படமாக்குவதையும் அப்படியே நிறுத்தி விட்டார் ஸ்ரீதர். அதற்கு பின்னாலே ஒரு புது கதை எழுதி படமாக்கினார் ஸ்ரீதர். அந்த கதை தான் ஊட்டி வரை உறவு என்ற பெயரிலே வெளியானது. இந்த முறை நட்சத்திர பட்டியலிலே பல மாற்றங்கள் இருந்தன. குறிப்பாக ஜெயலலிதா அந்த பட்டியலிலே இடம்பெறவில்லை. அந்த மாற்றம் மட்டும் நிகழ்ந்திராவிட்டால் ஜெயலலிதாவை அறிமுகப்படுத்திய இயக்குனர் அப்படின்ற பெருமையோடு சிவாஜி கணேசனோடு ஜெயலலிதா நடித்த முதல் திரைப்படத்தை இயக்கியவர் அப்படின்ற பெருமையும் ஸ்ரீதரை சேர்ந்திருக்கும். இத்துடன் இன்றைய லென்ஸ் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. மீண்டும் அடுத்த லென்ஸ் நிகழ்ச்சியிலே சந்திப்போம். பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் tourantalkies.co.